இப்போ வந்து இந்த கோயிலில் நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? இந்த கோயில் கும்பாபிஷேகம் 1.5 வருஷம் ஆகுது. ஆனால் இது வந்து பழமையான கோயில், 300-400 வருஷத்து கோயில் இது. பட் இப்போ அது வந்து புதுப்பிக்கப்பட்டு இப்போ வந்து 1.5 வருஷம் ஆகுது கும்பாபிஷேகம். 1.5 வருஷம் கும்பாபிஷேகம் 1.5 வருஷம் ஆகுது. எந்த மாதிரி நாளில் வந்து விசேஷம், இல்லை வந்து ரெகுலராக ஒரே மாதிரி தான் இருக்குமா? ஏதாவது சிறப்பு உண்டா இந்த கோயிலுக்கு? டெய்லி விசேஷம். பட் ஆனால் வெள்ளிக்கிழமை திருமஞ்சனம் பண்ணுறோம், திருப்பதி மாதிரியே விசேஷம் பண்ணுறோம். அதாவது வெள்ளிக்கிழமைங்கள திருப்பதியில் என்ன நடக்குமோ அந்த மாதிரி இங்கே நடக்கும். அந்த வெள்ளிக்கிழமை ஆன்மீகப்படி அதை நடத்துகிறோம். மீதி சனிக்கிழமை கொஞ்சம் மக்கள் வந்து பெருமாள் கோயில்ன்றதுனால நிறைய பேர் வராங்க போகிறாங்க, அன்னைக்கும் விசேஷம். மற்ற நாட்களில் அவங்க விருப்பத்துக்கு வரலாம் போகலாம். ஆனால் எப்பவுமே கோயில் திறந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் மதியம் 3 மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் சத்யநாராயண பூஜை நடத்துகிறோம் மாதம். அது எப்படி இருக்கும் சத்யநாராயண பூஜைன்றது? சத்யநாராயண படம் வச்சு அவருக்கு வந்து இதெல்லாம் கலசம் எல்லாம் வச்சு அந்த சத்யநாராயணனுடைய மகிமையெல்லாம் சொல்லி மந்திரம் சொல்லி ஒரு குறைஞ்சது 3 மணி நேரம் சத்யநாராயண பூஜை நடத்தி அவருக்கு நெய்வேத்தியெல்லாம் பிரசாதம்லாம் படைத்து ஸ்வீட்டுகள்லாம் படைத்து பக்தர்கள் வரவங்களுக்கெல்லாம் தீர்த்த பிரசாதமும் இந்த பிரசாதமும் அன்னதான பிரசாதமும் கொடுத்து அமைச்சார். பௌர்ணமி அப்போ பௌர்ணமி அன்னைக்கு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நடக்கும். ஆமாம், ஒவ்வொரு பௌர்ணமி நடக்குது. மற்ற விசேஷ நாட்களில் வருடப்பிறப்பு, அது தமிழ் வருடப்பிறப்பு, மார்கழி மாதம், புரட்டாசி மாதம், இதெல்லாம் மாமூலாக என்ன திருப்பதியில் நடக்குது அது மாதிரி சிறப்பான. அதுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது வேண்டுதல் இருக்குங்களா? ஸ்பெஷலானா அவங்க வந்து மனசு திருட்டு சாமியை கும்பிட்டுட்டு வேண்டிட்டு போனாவே அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, ஆஞ்சநேயர் கோயிலில் பார்த்தீங்கன்னா தேங்காய் கட்டணும் அந்த மாதிரி வந்து இது இருக்கு இல்லையா? அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பெஷலாக எதனா இருக்கா? இந்த மாதிரி பண்ணால் நிறைவேறும் நம்மளுக்கு சொல்ல தெரியலைங்க. வேண்டிட்டு போனால் நடக்குது. வேண்டிட்டு போனாவே நடக்குதுங்க. நிறைய கல்யாணம் நடந்திருக்கு, குழந்தை ஆயிருக்கு. இப்போ பாருங்க, இன்னைக்கு கூட ஒரு குழந்தை அவங்க வேண்டிட்டு போய் குழந்தை ஆம்பளை குழந்தை பிறந்து காணிக்கை சளிச்சுட்டு போனாங்க. ஸோ ரொம்பவே அழகாக சொன்னாங்க இந்த கோயிலில் என்னென்ன விசேஷம், முதலேருந்து இந்த வேண்டுதலை பற்றி எல்லாமே சொன்னாங்க. ஸோ இவங்க சொன்ன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவிலில் எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் பார்த்திங்கன்னா திருப்பதியில் எப்படி வந்து சிறப்பாக நடக்குமோ அந்த மாதிரி வந்து ஒரு சிறப்பு பூஜைகள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து சத்யநாராயண பூஜை அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்யநாராயண சாமியோடைய ஃபோட்டோ வச்சு அதுக்கான அலங்காரம், அதுக்கான கலசங்கள் எல்லாமே வச்சு ஒரு சிறப்பான ஒரு பூஜை பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோயிலில் வந்து ரொம்பவே விசேஷமான வேண்டுதல் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை வேண்டுதல் சொல்லுவாங்களாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை வேண்டுதலோ இல்லை கல்யாணம் ஆகாதவங்களும் இங்கே வந்து வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக கல்யாணம் ஆகும், கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். அதுவும் இவங்க சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து வேண்டிக்கிட்டு யாருக்குமே வந்து வேண்டுதல் பலிக்காமல் இருந்ததில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே பதிவு பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா சுயம்பு ஆஞ்சநேயர், அதாவது வந்து இயற்கையாகவே அந்த சுயம்பு ஆஞ்சநேயர் அந்த இடத்துல இருந்தது தான் சொல்கிறாங்க. அவ்வளோதான் அங்கே மேலே. இதை முடிச்சுட்டு நம்ம கீழே இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குது. அது என்ன கோயில்னு கேட்டிங்கன்னா, ராமானுஜருடைய கோவில். அந்த உள்ள பார்த்தீங்கன்னா ராமானுஜருடைய சிலை. அது எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பாம்பு படுக்கையில் அவர் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு சிலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய சிலை, அதாவது கையில் புல்லாங்குழல் வச்சுருக்கிற மாதிரி ஒரு கிருஷ்ண பகவானுடைய சிலை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மனுடைய சிலையும் ரொம்பவே அழகாக அந்த இடத்துல இருக்குது. நீங்களும் இந்த கோயிலுக்கு வரணுன்னா கீழே வந்து லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லொக்கேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த கோயிலுக்கு போகலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.